மூன்றாவது கணக்குமா y ஈக்குவல் டு டேன் டீட்டா ஆஃப் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா. இதுவும் டீட்டா இருக்குது, இதுவும் டீட்டா இருக்குது. இன்ட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே டி ஆஃப் யூவி மெத்தடு. ஃபார்முலா என்னது? பெருக்கல் வந்துடுச்சுன்னு சொன்னாவே யூ அப்படியே வச்சுக்கணும், வியை வகைப்படுத்திக்கோங்க. ப்ளஸ் பெருக்கல்னால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, வியை வச்சுக்கணும், யூவை வகைப்படுத்துங்க. அவ்வளோதான், எடுத்து போட்டுக்கலாம் சாமி. ஒய்யை வகைப்படுத்தினா ஒய் டேஷ் ஈக்குவல் டு டேன் அப்படியே வச்சுக்கோங்க ஆஃப் சைனை வகைப்படுத்தலாம். ஏன்னா ரெண்டு உறுப்பாக இருக்குது, தனித்தனியாக வகைப்படுத்தி போட்டுக்கலாம். சைனை வகைப்படுத்தினா காஸ் டீட்டா, காசை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் டீட்டா. ப்ளஸ் போட்டுக்கலாமா? வி அப்படியே வச்சுக்கோங்க, சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு யூ வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ரெண்டு உறுப்பாக இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ஒன்று இதுக்கு ப்ராக்கெட் போடுங்க, இல்லைன்னா இதுக்கு ப்ராக்கெட் போடுங்க. ஏன்னா இந்த ரெண்டு உறுப்புக்கும் சீக்கன் ஸ்கொயர் சொந்தமானது. ஓகேவா? இல்லை அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, உள்ள எடுத்து பெருக்கலாமா? இதையும் உள்ள எடுத்து பெருக்கணும். பெருக்கல் ப்ராக்கெட் ஆனது பெருக்கல் பொதுவானது. உள்ள எடுத்து பெருக்கிட்டா tan theta into cos theta minus tan theta into sin theta plus sin theta into secant square theta into plus cos theta into secant square theta. Right ma? That is equal to tan theta வை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. sin theta by cos theta எழுதலாமா? into cos theta minus sin theta, tan theta என்ன எழுதலாம்? sin theta by cos theta into cos theta. sin theta plus sin theta அப்படியே வச்சுக்கலாம். secant square என்ன எழுதலாம்? 1 by cos square theta plus cos theta அப்படியே வச்சுக்கலாம். secant square into 1 by cos square theta. Right மா? ஐயோ ஓகே. that is equal to இப்போ சாமி ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் நடுவில் பெருக்கல், குறுக்க குறுக்க கேன்சல். இங்கே என்ன இருக்கும்? சைன் டீட்டான்னு இருக்கும். பை இதை பெருக்கினானதுமா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் இதெல்லாம் எழுதலாம் பாரு சாமி. சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதிட்டு இன்ட்டு 1 பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா? ஏங்க மிஸ் அப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காஸ் ஸ்கொயரை பிரித்து எழுதுகிறேன். பை தான் இருக்குது, காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு பிரித்து எழுதுகிறேன். ஓகே, ப்ளஸ் இந்த காஸ் டீட்டா இன்ட்டு இருக்குது, இந்த காஸ் டீட்டாவும் முழு எண்ணும் பின்ன எண்ணு ஒரு காசு போயிடுச்சு. ஸோ 1 பை காஸ் டீட்டா. இந்த ரெண்டு உறுப்பையும் ஒன்றா பார்க்குறேன், இதை நான் விட்டுறேன். ஓகே, இந்த ரெண்டு உறுப்பையும் ஒன்றா பார்க்குறேம்மா. சைன் டீட்டா இங்கே பாருமா, இதுவும் காஸ் டீட்டா இதுவும் காஸ் டீட்டா. அப்போ நான் போடுறேன், நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன் பை காஸ் டீட்டா. எத்தனை முறை காஸ் டீட்டா வந்தாலும் பை காஸ். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த ரெண்டு உறுப்பு நான் விட்டுட்டேன், சாரி இந்த ஒரு உறுப்பை நான் விட்டுட்டேன். இதை மட்டும் நான் பார்க்குறேன். எத்தனை முறை காஸ் டீட்டா வந்தாலும் ஒரே முறை. இங்கே ப்ளஸ் இருக்கிறத முன்னாடி போடுறேன், மைனஸ் இருக்கிறத பின்னாடி போடுறேன். ரைட்மா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். காஸ் டீட்டா தான் நான் பொதுவாக போட்டேன்ல. ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா எழுதலாம், டேன் டீட்டான்னு எழுதலாமா? டேன் டீட்டா இன்ட்டு 1 பை காஸ் டீட்டான்னு எழுதலாம், சீக்கன் டீட்டான்னு எழுதலாம். சீக்கன் டீட்டா. ஓகே, that is equal to sin theta. ஏன் மிஸ் இதை எழுதுறீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. நமக்கு ஃபார்ம் என்ன தெரியும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர். மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் tan டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டா. ஓகே, that is equal to sin theta plus cos square 1 போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. அப்படின்னா வரும் cos theta plus tan theta into secant theta. இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இதுதான் y dash. சரி, இதுக்கும் இந்த கேள்விக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம். ஒன் வேர்ட் நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கின்னு போகிறது. sin theta plus cos theta plus tan theta into secant theta. கேள்வி அப்படியே போங்க. tan theta of secant theta sin theta plus cos theta. ஸோ sin theta plus cos theta வருது. tan thetaவை நம்ம வகைப்படுத்தினா secant ஸ்கொயர் வரும் இல்லையா? அந்த secant ஸ்கொயர் பதிலாக tan into secantனு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா ஷார்ட்லாம் எப்படிலாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சாமி. 14வது கணக்குமா y ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். இப்போ கொசிக்கன் எக்ஸுக்கும் காட் எக்ஸுக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு போக முடியும். நமக்கு கொசிக்கனும் காட்டும் வேணும்னா சைனும் காசும் தெரிஞ்சாவே போதும். ஃபார்முலா நீங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்காக இதிலே நான் ஃபார்முலாவை சொல்லிடுறேன். சொல்லிவிட்டா ஒரு வேலை எனக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். கொசிக்கன் எக்ஸை நம்ம வகைப்படுத்தானது. கொசிக்கன் எக்ஸ் எப்படி எழுதலாம்? 1 பை சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இதை u பை வி மெத்தடில் போட்டால் பை வி ஸ்கொயர்னு போடுவோம். வி டியூ மைனஸ் யூ டிவி யூ டிவி. வி ஸ்கொயர்னா இதுதான் வி, இது சைன் எக்ஸ் தான். அப்போ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் எக்ஸா.
வினா யார் sin x அப்படியே வச்சுக்கிறோம். 1 வகைப்படுத்தினா என்னது யூவை வகைப்படுத்தணும். அந்த 1 வகைப்படுத்தினா 0. அடுத்து 1 அப்படியே வச்சுக்கிறோம் -1 இன்ட்டு சைனை வகைப்படுத்தினா காசு. இது கூட 0 பெருக்குனாலும் 0 தான் வரப்போகுது. அப்போது 0லேருந்து எதை கழிச்சா அதே தான் வரப்போகுது. மைனஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எப்படி எழுதுனா சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு எழுதுனா அது 1 பை சைன் எக்ஸ். ஸோ என்ன சாமி வந்துருச்சு நமக்கு காஸ் டீட்டா பை சைன் டீட்டானது காட் டீட்டா. சைன் டீட்டாவினுடைய தலைகீழி கொசிக்கன் டீட்டா. முடிஞ்சிச்சா இதான் அப்படி ஃபார்முலா வந்துச்சு. அடுத்து காட்டுக்கு எப்படி ஃபார்முலா வந்துச்சுன்னா காட் டீட்டாவனா எழுதலாம் காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதலாம். அப்போது நம்ம இதுவும் u பை வி மெத்தட் தான். பை வி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர். சைன் அப்படியே வச்சுக்கணும். காசை வகைப்படுத்தினா மைனஸ் சைனா. அடுத்து மைனஸ் காசு அப்படியே வச்சுக்கணும். சைனை வகைப்படுத்தினா ப்ளஸ் காசுன்னு வரப்போகுது. இப்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ரெண்டுத்தையும் பொதுவாக எடுத்துட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்புனது 1 மைனஸ் 1 பை சைன் ஸ்கொயர்னு வருமா. சைன் ஸ்கொயர் டீட்டாவின் சைன் டீட்டாவின் தலைகீழி கொசிக்கன். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவின் தலைகீழி கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர். அப்போது காட்டை வகைப்படுத்தினா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர். கொசிக்கனை வகைப்படுத்தினா மைனஸ் கொசிக்கன் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா இன்ட்டு டிஎக்ஸ்ன்ற மாதிரி. ஓகே சாமி. அப்போது வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை போட்டலாம். இப்போ கணக்குக்கு போகலாம். y ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். அப்போ இதை என்ன எடுத்துக்கிறோம் யூன்னு எடுத்துக்கிறேன். இதை வின்னு எடுத்துக்கிறோமா. ஸோ y டேஷ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு u அப்படியே வச்சுக்கலாம். u யார் கொசிக்கன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டுங்க போட்டுக்கலாம். சாரி கொசிக்கன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். காட் எக்ஸை வகைப்படுத்தினா வரும் சாமி நமக்கு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ தான் எப்படி வகைப்படுத்த சொன்னோம் காட் எக்ஸை நான் வகைப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ரைட். ப்ளஸ் காட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். கணக்கில் இருக்கக்கூடிய வி இதான் சாமி. ஸோ காட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். யாரை வகைப்படுத்தணும் கொசிக்கன் எக்ஸை வகைப்படுத்தணும். ஸோ கொசிக்கன் எக்ஸை வகைப்படுத்தினா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் அல்லது காட் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காட் எக்ஸ் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் ரைட்மா. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயரும் கொசிக்கன் 1ம் பெருக்குனா கொசிக்கன் கியூப் டீட்டா மைனஸ் கொசிக்கனும் காட்டு பெருக்குனா காட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ். ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இப்போது மைனஸ் பொது வெளியே எடுத்துடலாமா. மைனஸ் பொது வெளியே எடுத்துட்டா கொசிக்கன் கியூப் எக்ஸ் மைனஸ் எடுத்துட்டோம் நம்ம ப்ளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சாமி வரும் மைனஸ் கொசிக்கன் என்ன எடுத்துடலாம். இங்கேயும் கொசிக்கன் இருக்குது இங்கேயும் கொசிக்கன் இருக்கா. சரி மைனஸ் ஆஃப் 1 பை கொசிக்கன் என்ன சொல்லலாம் சைன் டீட்டாவின் தலைகீழி. அப்போ சைன் கியூப் ப்ளஸ் இது யார் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 பை சைன் எக்ஸ். இப்போ பாருங்க சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயரும் சைனையும் பேருக்குனா சைன் கியூப்னு வந்துடுமா. இங்கே என்ன வந்துடும் காஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ 1 ப்ளஸ் ஆன்சர் தான் சாமி ஃபைனல் ஆன்சர் y டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இங்கேயும் சைன் கியூப் இருக்குது இங்கேயும் சைன் கியூப் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் சாரி பை சைன் கியூப் எக்ஸ். இதுதான் சாமி ஃபைனல் ஆன்சர். ஓகே 15வது கணக்குமா y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். என்னங்க மிஸ் இது சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு வந்தால் பரவாயில்ல, எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு வந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது ஒரே உறுப்பு தான். ஆனால் எக்ஸ்ன்னு வந்துட்டு 3 இதுவாக வந்திருக்கு. இது எப்படி போடப்போம் யூவி மெத்தடில் போட போகிறோமா இல்லை XYZ இது மாதிரி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு சின்ன இது வந்து ஞாபகம் வச்சிங்கன்னா போதும் சாமி. இன்டகிரேஷன்லேயும் சரி டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் சரி எதை யூவாக எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு நீங்கள் இன்டகிரேஷன் போனாலும் அதே தான். இன்டகிரேஷன்னா எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது யூ அப்படின்னு சொன்னாவே யூ எதை எடுக்க போகிறோம் அப்படின்னாவே ஐ லேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ லேட் ஐன்றது இன்வர்ஸு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. ஒரு வேளை இன்வர்ஸ் தலைகீழியாக இருந்துச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கணும். இங்கே தலைகீழ் எதனா இருக்கானா இல்லை. எல்ன்றது லாக் எதனா இருக்கானா இல்லை. ஏன்றது வந்து அல்ஜிப்ரான்னா
மாறிலிகள் வரும் இல்லையா அது. அப்போ இங்கே பார்த்தா எது அல்ஜிப்ராவில் வந்திருக்குன்னா எக்ஸ் தான் அல்ஜிப்ரா. ஸோ இங்கே u ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, மீதி இருக்கிறது தான் நமக்கு v. ஸோ v ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் சாமி நமக்கு ஒன்றா. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னது ஒன்று தான். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இது தான் யூவி மெத்தடில் வரப்போகுது. இது எக்ஸ் சைனு காலில் அடுத்தது டீன்றது ட்ரிக்னாமெட்ரி. ஃபஸ்ட் இருக்கிறது யாருங்க சைனும் காசு ட்ரிக்னாமெட்ரி தான், திரிகோணம் தான், முக்கோணவியல் விகிதங்கள் தான். இதெல்லாம் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம இன்ட்டுன்னு போட்டால் என்ன சொல்லுவோம், எந்த மெத்தட் சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோமா, சைனை அப்படியே வச்சுக்குவோம். காசை வகைப்படுத்துறது மைனஸ் சைனு ப்ளஸ் காசு அப்படியே வச்சுக்குவோம். சைனை வகைப்படுத்தினா ப்ளஸ் காசு இன்ட்டு காசு. ஓகே செல்லம், இப்போ பாருங்க மைனஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ப்ளஸ்ன்னா ஆன்சர் 1, ஆனால் மைனஸ்னா ஃபார்முலா என்னது காஸ் 2 டீட்டா ஃபார்முலா. நீங்கள் 3வது படத்திலே படிச்சிருப்பீங்க. காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு ஃபார்முலா வந்து காஸ் 2xன்னு சொல்லுவோம். காஸ் 2 டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, அப்போது இப்போ எடுத்துன்னு போயிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இதை நம்ம வகைப்படுத்தினா தான் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், காஸ் 2x வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இன்ட்டுக்கு பெருக்கல் தான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க, சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஃபார்முலா தானே சாமி நமக்கு டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு u dv ப்ளஸ் v du. ஓகே, ஒன்று வச்சுக்கணும், இன்னொன்று வகைப்படுத்தி போடணும். இதை அப்படியே வச்சுக்கணும். இது சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வச்சு எக்ஸை வகைப்படுத்தினா அது 1, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இதுதான் சாமி ஆன்சர். ஓகே.